இந்த வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போறது என்னன்னா அக்னி செட்டி எடுக்கிறதுங்க. ஏன்னா சின்ன வயசுல ஆர்டர் படல் பார்க்கறதுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஹலோ டியர் வெங்கட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்துட்டு இப்போ செம்மையாக குளிச்சு ரெடி ஆகிட்டோம். எங்கன்னா வந்துட்டு கோயிலுக்கு பார்ட் 1 வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நைட் டைமில் வந்துட்டு சாமியை வந்துட்டு ஜோடிச்சு புத்துநாக்கிம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து கலர்பட்டிங்கிற நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அது வந்து பார்ட் 1 வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூட்டி வந்துட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது என்னன்னா அக்னி செட்டி எடுக்கிறதுங்க. நம்ம ஊரில் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் அக்னி செட்டி வந்து நிறைய பேர் எடுப்பாங்க. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. எந்த அளவுக்கு அனல் பறக்க அக்னி செட்டி இருக்கோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ அனல் பறக்க நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம வந்து நேற்று நைட்டு எந்த கோயிலுக்கு போனோமோ அங்கே தான் போய் நீங்கள் அக்னி செட்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கேருந்து நம்ம ஏரியாவுக்கு ரிட்டர்ன் வருவாங்க. சரி வாங்க போய் எக்ஸ்க்ளூசிவா ஃபுல்லா கவர் பண்ணலாம். மக்கள்ஸ் இப்போ வந்துட்டு எல்லாருமே அக்னி செட்டி எடுத்துட்டாங்க. பட் நிறைய பேருக்கு அருள் வந்துகிட்டு இருக்கனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் வீடியோவில் அந்த சாட்டையில் வந்துட்டு ஆளுங்க அடிக்கிறத காட்டினப்போ வந்துட்டு ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சு. அதனால வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த சாட்டையில் அடிக்கிற மோஸ்ட்லி சீன்ஸ் வந்துட்டு கட் பண்ணிட்டோம். இந்த யூடியூப்ல வந்துட்டு எதுக்கு ரிப்போர்ட் பண்ணுறானே தெரில மக்கள். ஸோ அதனால தான் வந்துட்டு சில சீன்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஓகே மக்களே, இப்போ வந்து அக்னி செட்டி எடுத்தவங்க எல்லாருமே நம்ம ஏரியா கிளம்பிட்டாங்க. வாங்க அவனோட சேர்ந்து போகலாம். செம்ம க்ரௌடாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு இடையில ஒரு 2-3 ஸ்பாட்டில் வந்து நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்துட்டு எப்போ இருந்தாலும் நம்ம ஏரியாவுக்கு போகிறதுக்கு மதியானம் 1 o'clock ஆயிரும். சரி வாங்க பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் நீங்கள் எத்தனை பேர் வந்துட்டு ஊர் திருவிழாவில் விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் வந்துட்டு எத்தனை கட் அவுட் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி எண்ணி இருக்கிறீங்க. நாங்களும் வந்துட்டு ரொம்ப ஈகராக பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது, நல்லாவே இருக்குது. மக்கள்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அது 12 o'clock மேலே ஆயிடுச்சு. நம்ம கலர்பட்டிக்கில் வந்துட்டு அக்னி செட்டியை கொண்டு வந்துட்டாங்க மக்கள்ஸ். இப்போ வந்து அக்னி செட்டியை காளியம்மன் கோயில் முன்னாடி வச்சிருக்கிறாங்க. இப்போ மாரியம்மன் கோயில் காளியம்மன் கோயில் ரெண்டுத்தையும் சுற்றி வந்து இந்த அக்னி செட்டியை வந்துட்டு கீழே வச்சுருவாங்க.
மக்கள்ஸ் இப்போ வந்து அக்னி செட்டி எடுத்த மக்கள்ஸ்லாம் வந்துட்டு காளியம்மன் கோயில் மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ நேரம். இப்போ வந்துட்டு மாரியம்மன் கோயிலுக்காக வந்துட்டு பேக் சைடு போகிறாங்க. அங்கேயும் போய் கொஞ்சம் நேரம் வந்துட்டு அபிஷேகம் மாதிரி பண்ணிட்டு மாரியம்மன் கோயிலேருந்து மறுபடியும் காளியம்மன் கோயில் சைடு வந்து ரவுண்ட் அடித்து வந்து அந்த அக்னி செட்டி எல்லாத்தையுமே கீழே வச்சுருவாங்க. எப்படி இருந்தாலும் இங்கனுக்குள்ளே ஒரு 2 hours ஆகும் மக்கள்ஸ். ஆமாம் மக்களே இப்போ வந்துட்டு காளியம்மன் கோயில் முன்னாடி வந்துட்டு ஒரு கிடா வெட்ட போகிறாங்க. ஏன்னா வந்துட்டு அக்னி செட்டி எல்லாத்தையும் வந்து மக்கள் வந்து இறக்கி வைக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கிடா வெட்டுறது வந்து ஒரு சாஸ்திரமாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா கரகத்தில் சாமியை ஏற்றும் போது சரி, கரக விடும்போது சரி, இடையில அக்னி செட்டி எடுக்கும்போது எல்லா டைம் பார்த்தீங்கன்னா கிடா வெட்டுறது வந்துட்டு வழக்கமாகவே இருக்குங்க. இப்போ வந்து அக்னி செட்டி எடுத்தவங்க எல்லாருமே மாரியம்மன் கோயிலேருந்து அப்படியே வளைச்சு இங்கே காளியம்மன் கோயில் முன்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த காளியம்மன் கோயில் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அக்னி செட்டி எல்லாத்தையும் இறக்கி வச்சுருவாங்க. அக்னி செட்டி எடுத்தவங்கள அக்னி செட்டி வந்துட்டு கீழே இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாலையெல்லாம் கலட்டி கோயில் மலை வீச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ அக்னி செட்டி இருக்கும் போது எப்படி அடையாளம் வச்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட்டிலையும் அவங்களோட பேர் எழுதிக்குவாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களோட அக்னி செட்டியை கரெக்டாக பார்த்து எடுத்துக்குப்பாங்க. இப்போ வந்துட்டு அக்னி செட்டி திருவிழா வந்துட்டு இதோட முடிந்தது. இப்போ நம்ம வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்க மக்களே. மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அக்னி செட்டி எல்லாரும் இறக்கி வச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் நைட்டு பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல் ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். அதுவும் வந்துட்டு செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறோம். இவ்வளோ என்ஜாய் மூமெண்ட்டாக இருக்கும். பார்க்கலாம் நீங்கள் எப்படி இருக்குன்னு. A few hours later. மக்கள்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. நம்ம ஊரில் வந்துட்டு ஆடல் பாடல் ப்ரோக்ராம் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ்காரங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரளாக்காரங்க 2 பேரும் மிக்ஸ் பண்ணி ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் மக்கள்ஸ் கூட்டத்தை வந்துட்டு மழை வந்துட்டு இப்போ தான் நின்றுருக்கு. நின்ன உடனே வந்துட்டு எல்லாமே அசம்பிள் ஆகிட்டாங்க. பயங்கர க்ரௌடுங்க. பக்கத்து ஊரில் இருந்துலாம் நிறைய பேர் வந்துருக்குறாங்க. நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னாலே வந்துட்டு ஆடல் பாடல் தாங்க மெயின். பட் வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு அதுக்கு பெர்மிஷன்லாம் கொடுக்காம இருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி நடத்துகிற மாதிரி இருந்தால் நாங்கள் பெர்மிஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம சின்ன
வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிளாமர்ஸ் வந்துட்டு ரொம்ப தூக்கலாக இருக்கும். பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஓரளவுக்கு மினிமமாக வச்சு தான் வந்துட்டு கிளாமர்லாம் ஆடுறாங்க. பட் நல்லா தான் இருக்குது. ஆனால் பரவாயில்லைங்க, நம்ம கேரளாக்காரங்க சாங் செலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. தமிழ்காரங்க நல்லா தான் ஆடுறாங்க. பட் அந்த கேரளாக்காரங்க இருக்கிறாங்களா, அவங்களோட டான்ஸ் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு சாங் செலெக்ஷன் முதற்கொண்டு சூப்பராகவே இருந்ததுங்க. பார்க்க யூனிக்காக இருந்தது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த பாட்டை போட்டுக்கிட்டு இப்போலாம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்க சாங் செலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே தமிழ் சாங்ஸ் தான். பட் இருந்தாலும் அந்த ரீமிக்ஸுங்கிற பேரில் வந்துட்டு ஒரு பாட்டோட இன்னோட பாட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு சூப்பராகவே இருந்தது. நம்மளுக்கு மலையாளிஸ் அப்படின்னாலே வந்துட்டு காலேஜில் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளுக்கு செரீஃப்னு வந்துட்டு ஒரு மலையாளி ஃப்ரெண்ட் இருந்தாப்புல. அவர் பேசுகிறதெல்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும் அந்த ஸ்லாங்கு. மக்கள்ஸ், இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு சாங்ஸ் வந்துட்டு வீடியோவில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு எக்கச்சக்க காப்பிரைட் போட்டு இந்த வீடியோவே எரேஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அதனால் வந்துட்டு மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடலாம். மக்கள்ஸ், வேலையில் பட்டது படத்துலேருந்து இந்த அம்மா அம்மா சாங்ஸ் இருக்குல்ல, அந்த சேடு சாங், அதை வந்துட்டு ஆடி இருந்தாங்க. பட் வந்துட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு நம்மளுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குன்னு பார்த்தா இந்த ஜென்ரேஷன் இந்த 2K கிட்ஸ் இருக்கானுங்களா, குழந்தை பசங்க, அவனுங்க பாருங்க என்ன அழுகிறானுங்க ஸ்டேஜ் பக்கத்தில் இருந்துக்கிட்டு. ஐ திங்க் அவ்வளோ டச் பண்ணியிருக்கீங்க அந்த சாங். இவனுங்களாங்க பாருங்க, ரொம்ப நேரம் அந்த பையன் வந்துட்டு தேமி தேமி எழுதிக்கிட்டு இருந்தான். ஆடல் பாடல் முடிய போகுது அப்படின்னா வந்துட்டு கடைசியில் வந்து ஏதோ ஒரு சாமி பாட்டை போட்டு கருப்பு சாமி வேஷம் அந்த மாதிரி போட்டு முடிப்பாங்க. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அன்எக்ஸ்பெக்டடுங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம மதுரை ஃபேமஸ் கல்லழகரை வந்துட்டு கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அந்த கல்லழகர் அந்த திருவிழாவில் வந்துட்டு எப்படி நடக்குமோ அதே மாதிரி அழகர் மாதிரியே ஒரு சிலையை செஞ்சு கூட வந்துட்டு ஐயர் மாதிரி ஒரு பையனை நிற்க வச்சு அங்கே என்னெல்லாம் பண்ணுவாங்க, அந்த தீர்த்தம் தெளிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே பண்ணாங்க. பட் நம்மளுக்கு என்னன்னா அந்த பையனை போட்டு அந்த குழுக்கு குளுக்குறாங்க அந்த சிலையோட வச்சு. அந்த பையன் வந்துட்டு அந்த சிலையை கெட்டிமா பிடிச்சிக்கிட்டான், கீழே விழுகவே இல்லை. நம்ம கூட நினைச்சோம் ஒருவேளை ஸ்லிப்பாகி விழுந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் வேற லெவலில் பண்ண அந்த பையனும். நம்ம மட்டும் இல்லை, இந்த கல்லழகர் சீனுக்கு வந்துட்டு ஊரே வந்துட்டு திருவிழா குளம் ஆயிடுச்சு மறுபடியும். ஏன்னா கல்லழகர் திருவிழாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு போகலான்லாம் பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு போக முடியலங்க. வேற ஒரு விஷயமானனால வந்துட்டு அந்த இதை நம்ம அட்டன் பண்ண முடியல. பட் வந்துட்டு இந்த இதை பார்க்கும்போது அந்த மெயின் இதை அட்டன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு.
அந்த பையனையும் அழகர் சிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளாட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வாண்டு பசங்களாம் ஸ்டேஜில் ஏறி அவனுங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆடுற குட்டீஸ் பார்த்தீங்களா, அவர் வந்து நம்ம சித்தி பையங்க, லைட் ப்ளூ ஷர்ட், அவர் தான். பாவங்க அந்த பையன் ஸ்டேஜில் போய் ரொம்ப நேரம் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கே தோணுச்சு எப்படா இறக்கி விட போறீங்கன்னு ஒரு வழியாக இறக்கி விட்டாங்க. மக்கள் இது வரைக்கும் ஆடின எல்லா பேருமே சுயமரம் படம் மாதிரி ஒரே ஸ்டேஜில் மொத்தமாக ஆடுறாங்க அப்படின்னா பாடலும் வந்துட்டு முடிய போகுதுன்னு அர்த்தாங்க. ஓவராலாக வந்துட்டு எப்படியோ பூசிட்டாங்க. மக்கள் இப்போ வந்துட்டு ஆடல் படம் வந்துட்டு இனிதே முடிந்தது. வேற லெவலில் இருந்துச்சுங்க. 2-3 டீம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி தான் ஆடினாங்க. பட் அதில் கேரளாக்காரங்க ஆடினது வந்துட்டு வேற லெவலில் இருந்தது. அவங்களோட ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு யூனிக்காக சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டில் கள்ளழகர் கேமியோ பண்ணது வந்துட்டு வேற லெவலில் இருந்தது. இப்போ வந்துட்டு நம்ம போய் தூங்கிட்டு மார்னிங் எந்திரிச்சு நாளையோட ஊர் திருவிழா முடியுது. அதனால வந்து நாளைக்கு வந்துட்டு இந்த வைப் வந்துட்டு இன்னும் வேற லெவலில் இருக்கும். மார்னிங் பார்க்கலாம். இறங்கின பின்னாடி குழப்பாடி கொடுங்க. அதான் நமக்கு